பிரைஸ் லார்டுங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நம்புகிறேன். ரேகபோத் தினம் ஒரு தேன்துளி என்கிற வேத பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிங்க. இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி யோவான் எழுதிய புத்தகம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கிறோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஆமாங்க, இன்றைக்கு வாழ்க்கையில நம்முடைய விசுவாசங்கள் எல்லாம் சில மனிதர்களை நம்பி இருக்கிறது, சில மனிதர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நம்பிக்கையில எப்பொழுதுமே தேவனுடைய மகிமையை பார்க்கவே முடியாதுங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை நம்பும் பொழுது அந்த மகிமையை நிச்சயமாய் நாம் பார்ப்போம். ஆமாங்க, இன்றைக்கு இந்த சூழலை பார்க்கும் பொழுது லாசரு என்கிறவன் மரித்து போனான். ஆனால் தேவன் அவனை 4 நாள் கழித்து உயிரோடு எழுப்பினாருங்க. அநேக கண்கள் ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தர் செய்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் இந்த வாழ்க்கையில நடக்கவே நடக்காது என்று நினைத்து கொண்டிருக்கிற காரியங்கள்ல இந்த வார்த்தை உங்களுக்கு தாங்க. நீங்க நம்பி பாருங்க, இது விசுவாசிச்சு பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில அந்த மகிமையை காண்பீங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. காட் பிளஸ் யூங்க. ஆமென்.